அசாம் ரைஃபிள் அனௌன்ஸ் பண்ண 131 ரைஃபிள் மேன் ரைஃபிள் உமன்ஸ்க்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அசாம் ரைஃபிள்ஸ் பார்த்தீங்கன்னா மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி ஷார்ட்டாக பார்த்துருந்தோம். அதுக்கான ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டேட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 25 ஜூலை 2021 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும். இந்த ரேலி எங்கே ப்ரோ நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அசாம் ரைஃபிள்ஸ் பொறுத்தவரை ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஷிலாங் மெகாலயாவில் இருக்குது. அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்க போகுது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறது சான்சஸ் கிடையாது. இதுக்கான ஓப்பன் ரேலி எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஷிலாங்கில். பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்க யார் யார் அப்படின்னா ஒன்லி ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இந்த ரைஃபிள் மேன் ரைஃபிள் உமனுக்கு பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ண முடியும். மொத்தமாக 131 வேகன்சிஸ் இருக்குது. என்னென்ன ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆர்ச்சரி, கராத்தோ, டேக்வாண்டோ, ஜூடோ, ஃபுட்பால், பாக்ஸிங், அத்லெட்ஸ் காமிச்சிருப்பாங்க. இந்த டேபிள் தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஹவு டு அப்ளை, எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க்ஸ் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக கொடுத்துருக்கேன். அப்ளை லிங்க் ஆகட்டும், நோட்டிஃபிகேஷன் PDF லிங்க் ஆகட்டும் தெளிவாக கொடுத்துருக்கேன். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு. ஃபார் ஜென்ரல் OBCக்கு 100 rupees. இதே ஃபீமேல் SC STக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அண்ட் செகண்டரியாக அவங்க பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ கொடுத்துருப்பாங்க. அதில் கூட நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண முடியும். இப்போ எலிஜிபிள் பார்க்கலாம். இந்த ரைஃபிள் மேன் ஜென்ரல் டியூட்டிக்கு பார்த்தீங்கன்னா 10வது முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 10வதுக்கு மேலே இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பேசிக்கான ஏஜ் வந்து 1/8/2021 படி 18 to 23 இருந்தால் அப்ளை பண்ண முடியும். ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு. ஏஜ் பொறுத்த ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் ஜென்ரல் OBCக்கு 18லேருந்து 28 அதாவது உங்கள் பிறந்த தேதி 1 ஆகஸ்ட் 1993 1 ஆகஸ்ட் 2003 பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் SC ST கேட்டகரிக்கு வந்து 18 to 23 தான் அப்ளை பண்ண முடியும். 1 ஆகஸ்ட் 1988 1 ஆகஸ்ட் 2003 பிறந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, இது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி. என்னென்ன சர்டிஃபிகேட் வேலிடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் காம்படிஷனோ இல்லை நேஷ்னல் காம்படிஷனோ, இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட், நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஃபார் ஸ்கூல், நேஷ்னல் இதெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டில் அத்தாரிட்டி அவார்டிங் சர்டிஃபிகேட் யார் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் த நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் த கேம். நேஷ்னல் காம்படிஷன் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் த நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆர் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அசோசியேஷன் சைன் பண்ணியிருக்கணும். இன்டர் யூனிவர்சிட்டிக்கு பதிலாக டீன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆர் அடிஷ்னல் ஜாயிண்ட் ஆர் டெபுட்டி டைரக்டர்லாம் இருந்தால் சைன் பண்ணியிருந்தால் ஓகே. நேஷ்னல் அவார்ட் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆர் அதர் ஆஃபீஸர் இன் ஓவரால் இன்சார்ஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சைன் பண்ணியிருந்தால் ஓகே. இது உங்களோட சர்டிஃபிகேட் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி ஏஜ் என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணுவீங்க. பட் அப்ளை பண்ணும்போது ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஹையர் தான் தருவாங்க. ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், அப்புறம் இன்டர் யூனிவர்சிட்டி, அந்த ஆர்டரில் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, என்ன மாதிரி ப்ராசஸ் அப்படின்னா எக்ஸாம்ஸ் கிடையாது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்கும். ஃபிசிக்கல் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பார்ப்பாங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஹைட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் ஆல் கேட்டகரிஸுமே ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 170 மேலுக்கும் 157 ஃபீமேலுக்கு இருக்கணும். நார்மல் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 85 இருக்கணும். இது ஒன்லி ஃபார் மென்னுக்கு தான், ஃபீமேலுக்கு இது கிடையாது. ஓகே, அண்ட் SC ST கேட்டகரிக்கெலாம் தெளிவாக காமிச்சிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த SC ST கேட்டகரிக்கு தமிழ்நாடுக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது ஒன்லி ஃபார் யாருன்னா நார்த்தன் ரீஜன் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. மெரிட் லிஸ்ட் எல்லாமே அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கான டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் நீங்கள் ரேலிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ போகும்போது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்தராக இந்த அசாம் ரைஃபிள் அனௌன்ஸ் பண்ண ரைஃபிள் மேன் ரைஃபிள் உமனுக்கான போஸ்ட் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை தரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.